ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜி தமிழ். இன்டர்நெட்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது கூகுள். அண்ட் அந்த கூகுளோட ப்ராடக்டான கூகுள் குரோம் தான். பட் அந்த கூகுள் குரோமை நம்ம சென்னையில பிறந்த அரவிந்த் ஸ்ரீனிவாசன்றவர் $34 பில்லியன், அதாவது 1 பில்லியன் அப்படின்னா 100 கோடி, $34 பில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல 2,86,000 கோடிக்கு சுந்தர் பிச்சை கிட்ட விலைக்கு கேட்டிருக்காரு. யார் இந்த அரவிந்த் ஸ்ரீனிவாசன்? அவரு ஏன் குரோமை விலைக்கு கேட்கணும்? அப்படி கூகுளுக்கு என்னதான் ஆச்சுன்ற பல கேள்விகளுக்கான பதில இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பெரிய பெரிய சேனல்கள் இருக்கிறதுக்கு மத்தியில நம்மளாலே இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு இடத்த பிடிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையோட ஆரம்பிச்சிருக்க நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல யார் இந்த அரவிந்த் ஸ்ரீனிவாசன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அரவிந்த் ஸ்ரீனிவாசன் 1994ல சென்னையில பிறந்திருக்காரு. அவரு பிடெக் அண்ட் எம்டெக் சென்னை ஐஐடியில படிச்சுட்டு மேற்படிப்புக்காக அமெரிக்கா போயிட்டு அங்க யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா பெர்க்லில 2021ல ஏஐ உலகத்துல ரொம்பவே ஃபேமஸான பெய்டர் அபில் அப்படின்றவரோட கைடன்ஸ்ல ரெப்ரசன்டேஷன் லேர்னிங் ஃபார் பெர்செப்ஷன் அண்ட் கண்ட்ரோல்ன்ற ஏஐ கான்செப்ட்ல பிஹெச்டி பண்ணியிருக்காரு. இவரு அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஏஐ கம்பெனியான ஓப்பன் ஏஐ, அதாவது நம்ம சாட் ஜிபிடி, கூகுள் பிரெயின் அண்ட் டீப் மைண்ட் போன்ற நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு அங்க அவர் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போதும் அவர் அங்க வேலை பார்க்கும் போதும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் பத்தி நிறைய லேர்ன் பண்ணி இருந்திருக்காரு. 2022ல எனிசிஆர்எட், ஜானி ஹோ அண்ட் கோவின் சிங்ன்றவங்களோட சேர்ந்து பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ அப்படின்ற ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அதுவும் கிட்டத்தட்ட நம்ம சாட் ஜிபிடி மாதிரி தான். பட் அது ரியல் டைம் டேட்டாவை யூஸ் பண்ணி கான்வர்சேஷனல் ஆன்சர்ஸை தரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் எப்படி பார்த்தாலும் அதுவும் சாட் ஜிபிடி மாதிரி தான். ஏன்னா சாட் ஜிபிடியும் கான்வர்சேஷனல் ஆன்சர்ஸை தரும். அந்த கம்பெனி 3 வருஷத்துல கிட்டத்தட்ட $14 பில்லியன் மதிப்புக்கு உயர்ந்திருக்கு. அதுல பெரிய பெரிய முதலீட்டாளர்களான ஜெஃப் பெஜோஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவரு நிறைய பெரிய ஆளுங்களையும் சந்திச்சிருக்காரு. ஏன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்தியால ஏஐ எப்படிலாம் யூஸ் பண்றான்ற மாதிரி ஒரு டிஸ்கஷனுக்காக 2 முறை இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் இசைத்துறையில அவரு அடுத்து ஏதோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ஒரு ப்ராஜெக்ட் பண்றாரு. அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. கமல்ஹாசன் சினிமா துறையில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வரது சம்பந்தமா இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. ஓகே, இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஏன் அரவிந்த் ஸ்ரீனிவாசன் கூகுள் குரோமை விலைக்கு கேட்கணும்? அப்படி அவருக்கு அதை வாங்குறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ கம்பெனி கிட்ட ஆல்ரெடி கோமட்ன்ற ஒரு ஏஐ பவர்டு பிரவுசர் இருக்கு. பட் கூகுள் குரோமை அந்த கம்பெனி வாங்குறது மூலியமா அவங்களுக்கு பெரிய யூசர் பேஸ் கிடைக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 3 பில்லியன் பீப்புள், அதாவது 300 கோடி பேர் கூகுள் குரோம் யூஸ் பண்றாங்க. அவங்க எல்லாருடைய டேட்டா பேஸும் அவங்களுக்கு கிடைக்கும். அது வளர்ந்து வரக்கூடிய அவங்களோட பெர்ப்ளெக்சிட்டி ஏஐக்கு ஓப்பன் ஏஐ மாதிரி பெரிய பெரிய ஏஐ கம்பெனிகளோட டைரக்ட் கம்பீட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிப்பா, இவர் ஏன் திடீர்னு இப்ப கூகுள் குரோமை விலை கேட்கிறாரு அப்படின்னா, அமெரிக்கால இப்ப கூகுளுக்கு ஆன்டி ட்ரஸ்ட் ரூலிங்ன்ற ஒரு பெரிய சட்ட சிக்கல் ஏற்பட்டிருக்கு. என்னையா ஏதோ புதுசு புதுசா சொல்றேன்னு நினைக்க வேணாம். ஆன்டி ட்ரஸ்ட் ரூலிங்ன்றது ஒரு மோனோபோலி கான்செப்ட் தான். ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டை வச்சிருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு காம்படிட்டர்ஸே வரவிடாம அந்த ப்ராடக்ட்டை மக்களுக்கு மத்தியில மோனோபோலியா வச்சிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு அல்வா பிடிக்கும் அப்படின்னா யார் தயாரிச்ச அல்வா வேணும்னாலும் நல்லா இருந்தா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பட் திருநெல்வேலி அல்வாவை மட்டும்தான் நம்ம சாப்பிடணுன்ற ஒரு நிலை ஏற்பட்டா யோசிச்சு பாருங்க. காம்படிட்டர்ஸே இல்லைன்னா அந்த கம்பெனிக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு பெரிய ரூலிங் பவரை தரும். ஏன்னா மக்கள் எல்லாருமே அதுக்கு அவங்கள்ட்ட மட்டுமே போற மாதிரி இருக்கும். ஸோ இதை தடுக்கிறது தான் இந்த ஆன்டி ட்ரஸ்ட் ரூலிங் அப்படின்ற கான்செப்ட். அந்த மாதிரி கூகுள் தன்னோட சர்ச் இன்ஜினை மொபைல் கம்பெனிகளுக்கும் இந்த ப்ரௌசர் கம்பெனிகளுக்கும் டிஃபால்ட் செட்டிங்ஸ்ல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்திருக்கிறதா அவங்க மேல யூஎஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜான அமித் பி மெஹ்தா சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, நம்மள எத்தனை பேரோட மொபைல்ல டிஃபால்ட்டாவே நம்ம மொபைல் வாங்கின உடனே டிஃபால்ட்டா அந்த கூகுள் சர்ச் இன்ஜின் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம யாருமே செட் பண்ண மாட்டோம். அது ஆட்டோமேட்டிக்காவே மொபைல் வாங்கும் போதே அது அதுல இருக்கும். அதுக்கு கூகுள் அந்த கம்பெனிகளுக்கு இல்லீகலா பணம் கொடுத்து அந்த மாதிரி செட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கூகுளும் எதிர்த்தரப்புல அப்பீல் பண்ணிருக்காங்க. பட் இது இன்னும் எத்தனை வருஷம் இந்த கேஸ் நடக்கும் தெரியல. சரிப்பா, கூகுள் இப்ப குரோமை விக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக் வேர்ல்ட்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கூகுள் இப்போதைக்கு குரோமை விற்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே ஏஐக்கு மாறிட்டு வரதுனால அவங்களோட ஏஐ கான்செப்ட் எல்லாத்தையும் புஷ் பண்றதுக்கு கூகுள் குரோம் ஒரு முக்கியமான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம முன்னாடிலாம் வாட் இஸ் மிஷின் இல்ல ஹவு டு சேஞ்ச் டிஸ்பிளே செட்டிங்ஸ் இந்த மாதிரி எதை நம்ம கூகுள்ல போட்டாலும் அது முன்னாடிலாம் ஏதாவது ஒரு வெப்சைட்டை காட்டும், இல்ல விக்கிபீடியா இந்த மாதிரி காட்டும். பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த கூகுள்லயே அந்த ஓபன் பண்ணோன்னே அது எப்படி பண்ணுன்ற ஒரு ஏஐ ஓவர்வியூ காட்டுது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூகுள் குரோம் தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ப்ராடக்ட். அதனால இத கூகுள் விற்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே சமயத்துல
டெக் வேர்ல்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரவிந்த் ஸ்ரீனிவாசனோட பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ கம்பெனியோட மொத்த ஒர்த்து $14 பில்லியன் தான். ஆனா அவரு கூகுள் குரோமை விலைக்கு கேட்டிருக்கிறது $34.5 பில்லியன். ஸோ அவரோட கம்பெனியோட மொத்த விலையோடவே மோர் தென் டபுளா கேட்டிருக்காரு. அப்படின்றப்ப இதை பிராக்டிக்கலா அவரால் அக்யூர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது அவரு தன்னோட பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ கம்பெனிக்கு ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதை கூகுள் குரோமை போய் ஒருத்தர் விலை கேட்டிருக்காரு அப்படின்னா யார் அதுன்னு பார்ப்போம். அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த கூகுள் குரோமை அவர் கேட்டதுக்கு காரணம் அவரோட பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ கம்பெனிக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி, அதாவது எல்லாரும் அந்த கம்பெனியை பார்க்கறதுக்கு ஒரு அட்டென்ஷனை ஈர்க்கிறதுக்காக தான், ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் இதை கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ கிட்டே இதை பத்தி கேட்டப்ப அதுவே பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ பப்ளிசிட்டி பண்றதுக்காக தான்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்திருக்கு. ஓகே, இப்போ கூகுள் குரோமை கூகுள் சேல் பண்ணுவாங்களா இல்லையா? உண்மையிலேயே நம்ம கூகுள் சர்ச் இன்ஜினை நம்ம குவாலிட்டிக்காக தான் யூஸ் பண்றோமா, இல்ல அது ஒரு மோனோபோலினால தான் அதை யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். until then bye bye, take care, see you. எல்லா புகழும் இறைவனுக்கு.